எனக்கு என்னோட குழந்தைகள் வந்து விட்டுட்டாங்க. ஒரு தவப்பண்ண இருந்து 4 உயிரை பிரிக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. சூர்யாவை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும், பிள்ளைகளை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும். போதும், என்னைய படுத்துறது போதும். நெல்லை டவுன் பகுதியை சேர்ந்தவர் வெங்கட சுப்பிரமணியன். இவரது காதல் மனைவி சாந்தி. இவர்களுக்கு காளிஸ்ரீ, கங்காஸ்ரீ, சூர்யா பாண்டியன் என 3 குழந்தைகள் உள்ளனர். வெங்கட சுப்பிரமணியன் சென்னையில் தங்கி ஸ்கார்ப் கம்பெனியில் வேலை பார்த்து குடும்பத்திற்கு பணம் அனுப்பி வந்தார். ஊரில் இருந்து மனைவி சாந்தி தனது 3 குழந்தைகளையும் கவனித்து வந்தார். சென்னையில் இருந்து ஊருக்கு திரும்பி வந்து பார்த்தபோது செல்போனில் மூழ்கி கிடந்த மனைவியை கண்டு ஆத்திரமடைந்து திட்டி உள்ளார் வெங்கட சுப்பிரமணியன். மேலும் செல்போனும் கையுமாக இருந்ததால் 2 பெண் குழந்தைகளும் படிப்பில் நாட்டமில்லாமல் படிப்பை பாதியிலேயே கைவிட்டது கண்டும் ஆத்திரமடைந்தார். சின்னத்திரை வெப் சீரிஸில் நடித்து வந்த சிறுவன் சூர்யாவை பாரதி பள்ளியில் இருந்து லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று மனைவி சாந்தி கூறியதற்கு மறுப்பு தெரிவித்ததால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கட சுப்பிரமணியன், இனி உங்களை வீட்டில் தனியாக விட்டு செல்ல முடியாது என்றதோடு செல்போனை வாங்கிவிட்டு 2 மகள்களையும் ஹாஸ்டலில் சேர்க்கவும், மனைவியை காப்பகத்தில் சேர்க்கப் போவதாகவும், மகனை பள்ளி விடுதியில் சேர்த்துவிடப் போவதாகவும் கூறி சப்தம் போட்டுள்ளார். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போவதாக கூறிவிட்டு கடந்த மாதம் 17ஆம் தேதி வெங்கட சுப்பிரமணியன் பாவூர் சத்திரம் சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த மனைவி சாந்தி மற்றும் 3 குழந்தைகளையும் காணவில்லை. அவர்கள் எங்கு சென்றார்கள், என்ன வானார்கள் என்று தெரியாத நிலையில் உறவினர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாயமான 4 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் 25 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை வீட்டுக்கு திரும்புமாறு கூறி உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் வெங்கட சுப்பிரமணியன். அப்பா தேடாத இடம் கிடையாது. இப்ப பாரு, சூர்யா சிஎம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். அவர் சிஎம் இல்ல. இங்க நான் கோயிலா அலையிறேன், ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கேன். எப்படி 30 நாள் இருந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸ்டேஷன்ல, டவுன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 18ஆம் தேதி வரை கொடுத்தாச்சு. 18ஆம் தேதி கொடுத்து இந்த நிமிஷம் வரை இருக்குல்ல. மதுரை ஹைகோர்ட்லயும் நான் முறையிட்டு இருக்கேன். எனக்கு எந்த தகவலும் வரல. இதுல அரசியல் இல்லை, ஒண்ணு வேண்டாம். எனக்கு என்னோட குழந்தைகள் வந்து விட்டுட்டாங்க. இதை யாரு நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இல்ல நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. எங்கேயும் இருந்தா யாரா அடைக்கலம் கொடுத்திருந்தா சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுக்காக இப்படி அடைச்சி வச்சிருந்து என் மனைவி மக்களை பார்க்காம எனக்கு வந்து ரொம்ப பாருங்க, எனக்கு ரொம்ப என் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. அப்படி ஒரு பெரிய தவறு பண்ணல. யார்கிட்டனாலும் போலீஸ் விசாரிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு குடிகாரனோ ஒரு ட்ரெக்கரோ கிடையாது. ஒரு சராசரி அப்பா, சராசரினா ஒரு பாசக்கார அப்பா. எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூல் போகல அப்படிங்கிறதுக்காக கண்டிச்சேன். எவ்வளோ சொன்னேன் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கணும். ஆனால் இதை ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் எங்கே இருக்கீங்க தகவலை ஒன்று டவுன் காவல் நிலையத்துக்கு தெரிவிங்க, இல்லை தலைமைச் செயலகத்துக்கு தெரிவிங்க. இது யார் நீங்கள் அடைக்கலம் வச்சுருந்தீங்களாலும் சரி, இவங்க உயிரோடு தான் இருக்காங்க, எங்கே இருக்காங்கங்கிறத நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிச்சு தான் ஆகணும். ஏற்கனவே தங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்ட போது வீட்டில் இருந்து கோபித்து சென்ற மனைவி சாந்தி ஒரு சில தினங்களில் வீட்டிற்கு திரும்பினார் என்றும், தற்போது நீண்ட நாட்களாக வராமல் இருப்பது மன ரீதியாக அச்சத்தை ஏற்படுத்துவதாக வெங்கட சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இதுல நான் என்னோட வேதனை தாங்க முடியல. நான் ஒரு சராசரியான ஆள் கிடையாதுன்னு சாந்திக்கு நல்லா தெரியும். சூர்யாவை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும், பிள்ளைகளை பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும். போதும், என்னைய படுத்துறது போதும். என்ன வரனாலும் சட்டப்படி நீ போ. எங்கேயும் போய் ஒளிச்சு இருக்காத. நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியல. இப்போ ஒளிச்சு யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. உங்களை வந்து தமிழக அரசு சும்மா விடாது, காவல்துறை சும்மா விடாது. என்ன இருந்தாலும் ஒரு மனைவி மக்களை பிரித்து வைக்கிறது வந்து மிகப்பெரிய பாவம்.
அவ என் மேல எந்த குறை இருந்தாலும் நீங்க சட்டப்படி செய்யுங்க. இப்படி ஒளிச்சு வைக்கிறது மிக மிக பெரிய தவறு. இந்த தவறை வந்து செய்யாதீங்க. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை உங்களை சும்மா விடாது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.